ஹாய்ங்க. ஃப்ரைடே ஈவினிங் செடிகளுக்கெல்லாம் தண்ணி எடுத்து விட்றலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கொய்யா மரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வெரும்பு இருக்குது. அந்த செவ்வெரும்பு என்ன பண்ணுன்னா ஓசுக்குள்ளே போய் இருக்குது, நிறைய அப்படியே கட்டியாட்டு இருந்துச்சு. அதனால் அந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வராமல் இருந்துச்சு. கழட்டி பார்க்கையில அது உடஞ்சிருச்சு. ஸோ அதை மாற்றி விட்டுறலான்னு சொல்லிவிட்டு அதையும் மாற்றி விட்டுட்டேங்க. வாட்டர் ஆப்பிள் செடிக்கிட்டையும் கொய்யா செடிக்கிட்டையும் பார்த்திங்கன்னா நிறையா புல்லு முளைச்சிருந்துச்சு. அதை அப்படியே கீழால் இருந்த செடியை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு விட்டுறலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணம்பில் காட்டுக்குள்ளே மணம்பில் வெட்டும்போது ஓஸில் அருவாள் பட்டு 2-3 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓஸ்லேருந்து லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப் போட்டுட்டு ஒட்டிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி எடுத்துகிட்டு பார்க்கையில 2 பக்கம் எக்ஸ்ட்ராவாக லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சாச்சு. ரோஜா செடிக்கிட்டையும் கொஞ்சம் புல்லெல்லாம் முளைச்சிருந்துச்சு. அதை எல்லாமே பிடுங்கி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாயும் ஒரு 30 செடிக்கிட்ட வச்சுருக்கேன். நீட்ட மிளகாய் வீட்டுக்காக வரமிளகாய் எடுக்கிறதுக்காக நெட்டி வச்சுருக்கேன். இப்போ தான் காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை அப்படியே பழுக்க விட்டு அதுக்கப்புறம் வேக போட்டு காய வச்சு வீட்டு பர்பஸ்க்காக எடுத்து வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு இந்த குட்டி நெல்லிக்காய் வந்து காய்ச்சிருக்குது. அப்புறம் கார்டன்லேருந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்துச்சுங்க, அதையும் பறிச்சாச்சுங்க. அவரைக்காய் செடி வந்து இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது. 2 அவரை வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர். பர்பிள் கலர் செடியில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் பூ தான் எடுத்துருக்குது. அப்படி தான் நிறைய பூ இருக்குது. இனிமேல் தான் வந்துட்டு காய்க்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டு நிறுத்திட்டு வேலையை முடிச்சாச்சு. தேங்க்யூ.